ஸோ லைவ் ஆயிடுச்சப்பா, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு சடனாக. ஓகேயா? ஸோ இப்போ லைவ் ஆயிடுச்சு இல்லை? எஸ், இப்போ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதோட கண்டினியூவேஷனை நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? சடனாக அது இஷ்யூப்பா. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதோட கண்டினியூவேஷனை நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த ஃப்ளக்ஸ் இந்த கேஸில் என்னவா ஆகிடுதுன்னு பாருங்கள். ஃப்ளக்ஸ் ½ ஆகிடுதா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் ஃப்ளக்ஸ் வந்து 5-1 இருக்குப்பா. செகண்ட் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் ஃப்ளக்ஸ் வந்து 5-1 இருக்குது. செகண்ட் கேஸில் நம்மளோட ஃப்ளக்ஸுன்றது என்னவா மாறிடுதுன்னா ½ மாறிடுது. இந்த கேஸில் நம்ம என்னவா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னா EB = KA/ω அப்படின்றத ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆனால் காமனாக நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம், அப்படி தான் எடுத்துக்குவோம். KA/ω EB = ω எடுத்துக்குவோம் ஷண்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா காமனாக இன் ஷண்ட் மிஷின், ஸோ ஷண்ட் மிஷினில் நீங்கள் காமனாக என்ன எடுத்துக்குவீங்கன்னா EB is directly proportional to ω அப்படி தான் எடுத்துக்குவோம். எப்போவுமே EB = 5ω அப்படின்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன் ஷண்ட் மிஷினில் நம்ம இது எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம். இதை தான் ஷண்ட் மிஷினில் எடுத்து சம்ம சால்வ் பண்ணுவோம். இன் ஷண்ட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ எப்போன்னா வென் ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். ஸோ இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் இஸ் வேரியிங், ரைட்? இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க? தே ஆர் ஆடட் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணியிருக்கலாம்? எய்தர் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம், என்னோட ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணியிருக்காங்க. கிளியர் தானே? ஸோ தி டபுள் த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆனதுனால என்ன நடக்குதுப்பா நமக்கு? ஸோ ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆனதுனால ஃப்ளக்ஸு ½ மாறிடுது. அப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற திங்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ மற்ற திங்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலாஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ we know that EB1 என்னன்னா தட் இஸ் 110 வோல்ட் தான். EB2 என்னன்னா தட் இஸ் 110 வோல்ட் தான். ஸோ ஏன்னா மற்ற என்னோட ஆர்மேச்சர் ரெசிஸ்டரை பற்றி அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல என்னோட EB என்னவா இருக்கும்னா வில் ரிமைன் சேம். EB ரிமைன் சேம், எல்லா கேஸ்லையும் EB ரிமைன் சேம். அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட 5-1 வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் 5-1, செகண்ட் கேஸில் 5-1/2. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஃப்ளக்ஸஸ் 5-1 = 5, 5-2 = 5/2. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் பிகாஸ் த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு, தேர்ஃபோர் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இஸ் ½ பாதியாக குறைஞ்சிச்சு. ஓகே, அவ்வளோதான் சார். சம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ EB1 = 5-1 × ω1. ஸ்பீடு ω1 என்னன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. we know that N1 or ω1 is 1000 RPM. ஸோ இப்போ EB1 = 5-1/ω1, EB2 = 5-2 × ω2. ஸோ நமக்கு என்ன வேணும்? we need ω2. அப்போ தேர்ஃபோர் என்னப்பா பண்ண போகிறோம்? சேம் தான். ஸோ EB2 / EB1. ஓகே, EB2 / EB1. அடுத்ததா 5-1 / 5-2. அடுத்ததா ω1. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும் சார். ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஷண்ட் மிஷினுக்கான ஃப்ளக்ஸ் வேரியிங் ஃபார்முலா டேரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே போடுங்க, அப்போ நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ EB2 என்ன, EB1 என்ன, ரெண்டுமே சேம் தான். நமக்கு தெரியும்ல EB2 EB1 ஆர் போத் ஆர் சேம். அப்போ தேர்ஃபோர் தே வில் கெட்டிங் கேன்சல்ட் அவுட். ஓகே, அப்போ ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து 5-1 5-2 நமக்கு தெரியும். 5-2 இஸ் 5-1/2. ஓகே, ஸோ 5/5/2. ஸோ நீங்கள் பாருங்கள், 5-1ன்றது 5, 5-2ன்றது 5/2. முன்ன இருந்த கேஸோட ஃப்ளக்ஸில் பாதி ஃப்ளக்ஸு. அப்போ அடுத்ததா இன்ட்டு ω1 என்னப்பா? ω1 is 1000 RPM. ஸோ இந்த 5யும் அந்த 5யும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஃபைனலாக 2000 RPM. இதுதான் என்னோட நியூ ஸ்பீடு. ஸோ this is our N2. நமக்கு தெரியும். ஸோ whenever we reduce the ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால ஸ்பீட் டபுளாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் இருக்கா? எஸ், இதோட ஸ்பீட் இஸ் 2000 RPM தான் கரெக்டான ஆன்சரு. கரெக்டா? ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? 2000 RPM. ஸோ இது ஈஸி தானப்பா?
ஸோ இதுவுமே சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ 2-3 ப்ராப்ளம்ஸ் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் மினிமமாக இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதாச்சும் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. பட் இதையும் நீங்கள் யூனிக்காக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஷார்ட்டாக உங்களால் ஃபுல் டிசி மெஷின்லேயும் கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டாரை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன மோட்டரை பற்றி பார்த்தோம்? சீரீஸ் மோட்டரை பார்த்தோம். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஷண்ட் மோட்டரை பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளோட செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டாரில் ஒரு கொஷின். ஓகே, அடுத்ததா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் இஸ் டிராயிங் 100 ஆம்பியர். சார் இது வரைக்கும் இந்த 2 கொஷினில் எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ எதனா டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு கிளியராக திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அடுத்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண தெரியணும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ண தெரிஞ்சால் போதும். தியரிட்டிக்கலாகவும் இந்த இடத்துல கொஷின்ஸ் கேட்கலாம். கரெக்டாக இதே மாதிரி கொஷினை தியரிட்டிக்கலாகவும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஷின்ஸை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆச்சு, ஸ்பீடு என்னவாயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. ஷண்ட் மிஷினில் டபுள் ஆயிருக்கு. அது எல்லா மிஷினுக்கும் பொருந்தாது. அப்போ எல்லா மிஷினுக்கும் பொருந்தணும்னா அதே பர்டிகுலர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் இஸ் டிராயிங் 100 ஆம்பியர் அண்ட் டிரைவிங் கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஓகேயா? இந்த மாதிரி எப்பவுமே இந்த 2 மாதிரி கேஸை வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ ப்ராப்ளமில் 2 மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒன்று லோடை பற்றி பேசவே மாட்டாங்க, ஜஸ்ட் கரண்ட்டு ஸ்பீடு இதை மட்டும் பற்றி பேசிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக லோடை எடுத்துக்குவாங்க. ஸோ லோடை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடை பற்றியும் பேசுவாங்க. லோடும் ஸ்பீடும் 2 சேர்ந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒன்றுத்தில் ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும், ஸ்பீடை மட்டும் பற்றி தான் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. இதை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸில் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா லோடு, ஸோ லோடு இருந்து ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ இந்த கொஷனுக்கு போவோம். ஸோ கேஸ் 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். The case 1, it is a separately excited motion. So DC motor first load current என்னன்னா 50 ampere ஆம்பா, sorry 100 amperes. So load is drawing 100 amperes and driving a constant torque load. Speed 1 கொடுத்திருக்காங்க. Speed 1 is 1000 rpm. ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.15 ohms. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸோட டார்க்கு தட் இஸ் T1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸோட டார்க் எவ்வளோன்னா கேபிட்டல் T அளவுக்கு டார்க் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு என்னோட மெஷின். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல இங்கேயுமே ஃபஸ்ட்டு வோல்டேஜும் நம்ம எழுதலை. ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து 200 வோல்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் பாயுது. ஓகேங்களா? ஸோ 200 வோல்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸோட வோல்டேஜ் V1 என்னன்னா 200, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு 200 வோல்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் இருக்குது. ஓகேங்களா? அந்த மோட்டரு 100 ஆம்பியர் லோடு கரண்ட்டை எடுத்துக்கிட்டு அடுத்ததாக அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டார்க்கை ரொட்டேட் பண்ணுது. கான்ஸ்டன்ட் டார்க் லோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு சப்ளையை கொடுத்துட்டு இருக்கு, அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததா அப்போ அந்த கேஸ்ல அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1000 rpm. அந்த ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.5 ohms அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. செகண்ட்ல சடனா என்ன பண்றாங்கன்னா செகண்ட் கேஸ் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். இஃப் த சப்ளை வோல்டேஜ் இஸ் ரெடியூஸ்டு டு 120 வோல்ட், supply is reduced na, so VT is reduced to 120 volt. so அதுக்கப்புறமா அதோட நியூ ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, that is N2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிளியர் தானே? இந்த லோடு என்னப்பா? இட் இஸ் a constant torque லோடுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ இந்த கேஸ் T2லயுமே டார்க் என்னவா இருக்கும்னா T-ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் கேஸ்லயுமே ஃபர்ஸ்ட் கேஸ்லயுமே மெஷின் ஒரே ஒரு டார்க்கை தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. சி எக்ஸாம்பிள்னா ஒரு ட்ரெயினை நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்பீடுக்கு முன்னாடியும் ஒரே ட்ரெயின் தான் இருந்துச்சு, அடுத்து அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதே ட்ரெயின் தான் எனக்கு இருக்கு. அதனால தான் ஸோ என்னோட T1ஐயும் T2ஐயும் T-ஆவே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தோட டார்க்கும் விச் இஸ் T தான். ஸோ ஹியர் வி நோ தட் ஹியர் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டார்க் லோடு இல்லை.
ஸோ கான்ஸ்டன்ட் டார்க்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ டார்க்கோட எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ டார்க் எக்ஸ்பிரஷன் என்ன நமக்கு மெஷினில்? டார்க் ஈக்குவலன்ட் டு KA phi IA அப்படின்ற எக்ஸ்பிரஷன் தெரியும். அண்ட் அகெயின் இது என்ன மெஷின்னு சொல்லியிருக்காங்க? இட் இஸ் அ செப்பரேட்லி எக்ஸைட்டட். செப்பரேட்லி எக்ஸைட்டட் மெஷினுக்கு ஃப்ளக்ஸோட ரேஷியோ என்னப்பா? கான்ஸ்டன்ட். அன்லஸ் அன்டில் அவங்க ஃப்ளக்ஸை பற்றி வேரியேஷன் கொடுத்தாதான்ப்பா மாற்றணும். போன கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க? ஃப்ளக்ஸ் இஸ் அதாவது ஆர்மேச்சர் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டுன்னு சொன்னாங்க போன கொஸ்டின்ல ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் டபுள் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபீல்டு ஃப்ளக்ஸு கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எதுவுமே அதை பற்றி கொடுக்கல பாருங்க. அன்லஸ் அன்டில் அவங்க எதுவுமே கொடுக்காத வரைக்கும் என்னோட செப்பரேட்லி எக்ஸைட்டடும் ஷண்ட்டும் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் தான். இங்கே எதுவுமே எனக்கு கொடுக்கல, அதனால ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வி நோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த கொஸ்டின்ல ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மெஷினுக்கு டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த IA அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேயா? அப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னோட IA 100 ஆம்பியர்னா அதே டார்க்கை இவன் டிரைவ் பண்ணான்னா இவனோட ஐஏவும் என்னவா தான் இருப்பான்? இவனோட IL2வும் அகைன் 100 ஆம்பியரா தான் இருந்தாகணும். ஏன்னா பிகாஸ் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். இந்த மெஷின் என்ன மெஷின்? செப்பரேட்லி எக்ஸைட்டட் மெஷின். செப்பரேட்லி எக்ஸைட்டட் மெஷின்ல ஃப்ளக்ஸை பத்தி வேரியேஷன் கொடுத்தேனா? கொடுக்கல. ஸோ கிளியரா என்னோட சப்ளை வோல்டேஜ் தான் ரெடியூஸ் பண்றேன். இந்த இடத்துல சப்ளை வோல்டேஜோட ரிடக்ஷனும் என்னோட ஃப்ளக்ஸும் எந்த சேஞ்சும் ஆகாது. திஸ் இஸ் EB மோட்டர். ஓகேங்களா? ஸோ இது என்னோட சப்ளை வோல்டேஜ். திஸ் இஸ் VT. ஸோ இது என்னோட செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஃபீல்டு வைண்டிங். அப்போ இதில் இருக்கிற ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அன்லஸ் அன்டில் நம்ம இங்கே இருக்கிற சேஞ்சஸ் பண்ணுற வரைக்கும். அப்போது ரிமைனிங்கில் என்ன தான் தெரியுது? இந்த மெஷினுக்கு டார்க்கும் ஐஏவும் ப்ரொபோர்ஷனல்னு தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் எனக்கு T டார்க் இருக்கு, செகண்ட் கேஸ்லையும் அதே T டார்க் தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் 100 ஆம்பியர் கரண்ட் போனால் செகண்ட் கேஸில் 100 ஆம்பியர் கரண்ட் தானே போயிருக்கணும். அதனால தான் நான் அப்படியே டைரக்டாக எழுதிக்கிறேன். பிகாஸ் நமக்கு தெரியும் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். பிகாஸ் எதுக்குன்னு எழுதிக்கோங்க. பிகாஸ் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆர்மேச்சர் கரண்ட். அவ்வளோதான். ஆர்மேச்சர் கரண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், லைன் கரண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? என்னோட IA1 IA2 தெரிஞ்சிச்சு. அடுத்ததா EB1 தெரிஞ்சிச்சு, அதாவது VT தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா EB1 கண்டுபிடிங்க, அதே மாதிரி EB2 கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா ஸ்பீடை சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? EB ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்பீடை சொல்லலாம். ஸோ கிளியரா நம்ம என்ன பண்ணலாம்? EB டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த KA phi ஒமேகான்னு எழுதலாம். ஸோ அகைன் நமக்கு என்ன தெரியும்? ஒமேகாவை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ EB1 இஸ் ஈக்குவலன் டு ஒமேகா1ன்னு எழுதுவேன். ஸோ EB2 இஸ் ஈக்குவலன் டு ஒமேகா2ன்னு எழுதுவேன். அப்போ EB1ம் EB2வும் கண்டுபிடிச்சிட்டுன்னா எனக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் EB1 EB2வும் அதுக்காக நான் கண்டுபிடிக்க போகிறேன் சார். அப்போ EB1 வேணுமா? ஸோ VT மைனஸ் IA1 RA. அதே மாதிரி EB2 வேணுமா? VT மைனஸ் IA2 RA. ஸோ கிளியரா? திஸ் இஸ் EB1. VTன்றது ரெண்டு கேஸ்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் 200ன்னு சொன்னாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேஸில் VT இஸ் 200 வோல்ட்டு. ஓகே, அப்போ இங்கே எழுதிக்கோங்க. ஸோ 200 மைனஸ் 100 ஆம்பியரு. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.15 ஆம்பியர்ஸு. ஜஸ்ட் சிம்பிளி 0.15. ஸோ அப்போ 15/10ன்னு எழுதலாமா? 15/100ன்னு எழுதலாம். 1.5/10ன்னு எழுதலாம். 15/100ன்னு எழுதலாம். ஓகே, இந்த 100 போச்சுன்னா அப்போ 200 மைனஸ் 15 185 வோல்ட் EB1. ஸோ EB2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அகெயின் செகண்ட் கேஸில் டெர்மினல் வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே. இஃப் த சப்ளை வோல்டேஜ் இஸ் ரெடியூஸ்டு டு 120 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? திஸ் பிகம்ஸ் 120. கரெக்டாக 120. கரண்ட் மாறி இருக்காப்பா நமக்கு? எஸ், நமக்கு தெரியும் இது ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் லோட டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட் டார்க் லோட டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ therefore current will remain same. S to G, almost correct your answer. அப்போ 100 into armature resistance will remain 15/100. Again which is 100 na 105 volt EB1.
sorry EB2. அப்போ therefore நம்ம எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். EB1 is equivalent to omega 1, EB2 is equivalent to omega 2. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், omega 2 வேணும். ஸோ இப்போ என்னப்பா பண்ணணும், ஸோ omega 1 into EB2 divided by EB1, that's it sir. ஸோ omega 2 என்னன்னா omega 1 என்னன்னா that is 1000, EB2க்கும் EB1க்கும் ரேஷியோ 105 by 185. ஸோ கிளியரா? இப்போ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து பாருங்கள், இவன் 100, இவன் 90 இருக்கான். அப்போது இதோட ரேஞ்சு சேம் பாருங்கள், இவன் 1 இவன் 2 கிட்ட இருக்கானா பாருங்கள், இவன் 100 இவன் 200 கிட்ட இருக்கான். அப்போ ஆல்மோஸ்ட் இவனோட ரேஷியோ 550க்கு ப்ளஸ் இருக்கணும். ஏன்னா இதை விட இவன் கொஞ்சம் கம்மியாக இருக்கான். ஓகேங்களா? இதை விட இவன் கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னா நியூமரேட்டரில் அதிகமாகிடும். அப்போ அபவ் 500 to 600 ரேஷியோவில் ஒரு ஆன்சர் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்ம செக் பண்ணுவோம். சார் 500லேருந்து 600க்கு எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் 568 தான். எஸ் சுஜி 568, 567.5 வருதுன்னா 568 அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஈஸி தானே? இது மாதிரி எல்லா கொஷனும் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன லோடு கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஸோ சிம்பிளாக நீங்கள் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா சேம் KA5IAன்னு எழுதிக்கோங்க. ஸ்பீடு பற்றி பேசுகிறாங்கன்னா KA5 ஒமேகான்னு எழுதிக்கோங்க. அடுத்ததா ஃப்ளக்ஸை பற்றி பேசுகிறாங்களா இல்லையான்றதை கூர்ந்து கவனிக்கிறீங்க. ஸோ அவங்க டேரெக்டாக ஃப்ளக்ஸை பற்றியே பேச மாட்டாங்க, ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசுவாங்க. நம்ம தான் எடுத்துக்கணும், ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஃப்ளக்ஸில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வெதர் ஃப்ளக்ஸை பற்றி சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா வாட் எவர் த ப்ராப்ளம், ஸோ எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணாலும் ஈஸியாக உங்களால் அந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு லெவலுக்கு மேலே சில கொஷின்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ டைம் இருந்து இந்த மாதிரியான கிவன் கொஷினை நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா 155, 150 ப்ளஸ் கூட போட முடியும், ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் படித்தாதான், ஒரு 1 year 2 year படித்தாதான் இல்லை. ஸோ 1 year கூட நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கனாலே 150 கொஷின்ஸ் ஈஸியாக டெக்னிக்கல்லையும் போடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷினு, ஸோ 300 வோல்ட்டு டிசி ஷண்ட் மோட்டரை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு 2 கொஷின் என்ன எதுலேருந்து பார்க்கலாம்னா லாசஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 300 வோல்ட்டு டிசி ஷண்ட் மோட்டரு இஸ் டிராயிங் 100 ஆம்பியர் அட் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ என் மெஷின் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸோ எவ்வளோ கரண்ட்டை எடுத்துக்குதுன்னா 100 ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்குதான். ஓகேங்களா? அடுத்ததா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எஃபிஷியன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எப்போன்னா அந்த மெஷின் லைன் கரண்ட்டாக 50 ஆம்பியரை எடுத்துக்கிறப்போ அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளியரா? இதுலேயும் எனக்கு 2 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸு இது ஒரு 300 வோல்ட்டு டிசி ஷண்ட் மோட்டார். ஸோ கரெக்டா? 300 வோல்ட் ஷண்ட் மோட்டார். ஃபஸ்ட்டு இந்த மெஷின் எவ்வளோ கரண்ட்டை எடுத்துக்குதுன்னு பாருங்க. ஸோ என்னோட லோடு கரண்ட் ஆஃப் 300 ஆம்பியர்ஸை எடுத்துக்குது, சாரி 100 ஆம்பியர்ஸை எடுத்துக்குது. லோடு கரண்ட் ஆஃப் 100 ஆம்பியர்ஸை எடுத்துக்குது. எப்போன்னா அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில், எப்போன்னா அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில். புரியுதுங்களப்பா? ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஷண்ட் மோட்டார் இருக்குப்பா. ஓகேங்களா? வி ஹேவ் த ஷண்ட் மோட்டார். ஸோ அதோட ரேட்டிங் என்னன்னா தட் இஸ் 100 வோல்ட்டு, சாரி 100 ஆம்பியர் 300 வோல்ட்டு. அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் தான் அந்த 100 ஆம்பியருமே எடுத்துக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அந்த 100 ஆம்பியருமே எடுத்துக்குது. அடுத்ததா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் 0.05 ஓம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல்டோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 150 ஓம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னோட கேஸ் 1, ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸே மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததா கேஸ் 2 என்னன்னா ஃபைண்ட் எஃபிஷியன்சி when load current of 50 amperes. ஸோ லோடில் 50 ஆம்பியர் கரண்ட் போகிறப்போ நீங்கள் எஃபிஷியன்சி சொல்லுங்கள், அவ்வளோதான் சார். லோடில் 50 ஆம்பியர் கரண்ட் போகிறப்போ நீங்கள் எஃபிஷியன்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சிம்பிளாக நீங்கள் பாருங்களேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இதோட ஷண்ட் டயக்ராமை வரைஞ்சிக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்ட் வைண்டிங்னா. ஸோ அடுத்ததா திஸ் இஸ் ஆர்மேச்சர். இதுதான் என்னோட லைன் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. லைன் கரண்ட்னா இதுதான். ஸோ கிளியராக இதுதான் என்னோட லைன் கரண்ட். டெர்மினல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க, தட் இஸ் 300 வோல்ட்டு. இவனோட ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 150 ஓம். அப்போ இங்கே 300 வோல்டேஜ் இங்கே அப்பியர் ஆகும். அப்போது 300 டிவைட் பை 150 2 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டு யார் எடுத்துக்கிறான்னா ஃபீல்டு கரண்ட்டு. இந்த ரெண்டு கேஸ்லேயுமே ஃபீல்டு கரண்ட் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மாறாது. பிகாஸ் அன்லஸ் அன்டில் டெர்மினல் வோல்டேஜில் நம்ம சேஞ்சஸை பண்ணாத வரைக்கும் ஃபீல்டு கரண்ட்டும் நமக்கு மாறாது. அப்போ இங்கேயும் ஃபீல்டு கரண்ட் IF இஸ் ஈக்குவலன் டு 2 ஆம்பியர்ஸ். ஓகே, இங்கே ஃபீல்டு கரண்ட் என்னென்னா 2 ஆம்பியர்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேஸோட டயக்ராமை நம்ம எலாபரேட்டாக போகலாம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கேஸும் நம்ம எலாபரேட்டாக பார்த்தா தான் இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும். இப்போ கேஸ் 1 இங்கே எழுதுவோம். ஓகே, ஸோ கேஸ் 1ல் என்னென்னா லோடு கரண்ட்டு 100 ஆம்பியர் எடுத்துக்குதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன். இந்த கேஸில் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகிட்டு இருக்கு என் மோட்டரில். ஸோ நமக்கு தெரியும், ஸோ IL என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 100 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகிறப்போ 100 ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்ததாய் என்னோட ஃபீல்டு கரண்ட் நம்ம இப்போ தானே கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் 2 ஆம்பியர். அப்போ ஃப்ரம் திஸ் ஆர்மேச்சரில் போன கரண்ட் எவ்வளோன்னா 98 ஆம்பியர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஆர்மேச்சரில் போன கரண்ட் எவ்வளோன்னா 98 ஆம்பியர்ஸ் தான். ஸோ நமக்கு என்ன தெரியும் சார், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன்னா என்ன, அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ நடக்கும் சார்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ நமக்கு நடந்திருக்கும்னு சொல்கிறோம். ஸோ என்னோட கான்ஸ்டன்ட் லாஸ் PCU இஸ் ஈக்குவலன் டு I ஸ்கொயர் RA அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நம்ம டரைவ் பண்ணியிருக்கோம்ல. கான்ஸ்டன்ட் லாஸ் ஈக்குவலன் டு வேரியபிள் லாஸாக எப்போ இருக்குதோ, ஸோ அந்த பர்டிகுலர் கேஸில் தான் என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த கேஸில் என்னோட ஆர்மேச்சரில் போகிற கரண்ட் தெரியுமா, ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா தெளிவா. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0.5. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி கான்ஸ்டன்ட் லாஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு தெரியும்லப்பா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ நடக்கும்னா கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவலன் டு வேரியபிள் லாஸ். ஸோ வேரியபிள் லாஸ்ன்றது தான் IA ஸ்கொயர் இன்ட்டு RA. கிளியரா? அப்போ இந்த கேஸ் நமக்கு தெரியும் பாருங்க, இந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகிற கண்டிஷனில் ஆர்மேச்சரில் போன கரண்ட் 98. அடுத்ததா ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், தட் இஸ் 0.5A. அப்போ தேர்ஃபோர் இந்த வேரியபிள் லாஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ திஸ் இஸ் 98 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.05 0.05. அப்போ 5/100. ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இப்போ 98 ஸ்கொயர் இன்ட்டு 5/100 நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ we will get 100 ஸ்கொயர் இஸ் வாட் 10,000 டிவைட் பை ஒரு 100 இருக்கான். படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 0 போயிருப்பான். அப்போ இன்ட்டு 5, அப்போ ஆல்மோஸ்ட் 500 இருப்பான் மேக்ஸிமம் கேஸு. கிளியரா? இதோட மேக்ஸிமம் வேல்யூ 500 தான் இருப்பான். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளவு கம்மி ஆகுது, 2 ஸ்கொயர் கம்மி ஆகுது இல்லை, அதாவது 2 கம்மி ஆகுது. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா 100 - 2 த ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கலாம். தட்ஸ் இட். A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ A ஸ்கொயர் என்னப்பா நமக்கு கிடைச்ச 10,000 தான். அடுத்ததா மைனஸ் B ஸ்கொயர் என்னப்பா, ஸோ -4 +4. கிளியரா? +4. அடுத்ததா A ஸ்கொயர் + B ஸ்கொயர் -2 × 100. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப என்னப்பா வரும், ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 10,000 ஒரு 10,000 சாரி 10,000 இது 10,000 9,060 200 ஒரு +4 போச்சுன்னா 196 போச்சுன்னா 804 அப்படின்னு சொல்லி வரும் இன்ட்டு 5/100. எதர் நீங்கள் எந்த மெத்தடாலஜினா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணாலும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 500 கிட்ட இருக்கும், இதில் நீங்கள் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 500 கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு
இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்கப்பா, ஈஸியாக இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கொஷினை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 98 ஸ்கொயர் இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா we will get 480 watts அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் கேஸில் என்னோட வேரியபிள் லாஸ். ஓகேங்களா, இதுதான் என்னோட மேக்ஸிமம் கேசஸில் வேரியபிள் லாஸ். இதுதான் என்னோட கான்ஸ்டன்ட் லாஸும் கூட. ஓகேங்களா, எஸ், இதுதான் நம்மளோட கான்ஸ்டன்ட் லாஸ். இந்த லாஸஸ் எல்லா லோடு கண்டிஷன்லையும் அக்கர் ஆகும். கான்ஸ்டன்ட் லாஸ்ன்றது அக்கர்ஸ் இன் ஆல் லோடட் கண்டிஷன். ஆல் லோடு கண்டிஷன் நீங்கள் வந்து 10% லோடை கனெக்ட் பண்ணாலும், 20% லோடை கனெக்ட் பண்ணாலும், லோடு ஆம்பியர் 5 ஆம்பியரா இருந்தாலும், லோடு கரண்ட்ல 50 ஆம்பியர் இருந்தாலும், லோடு கரண்ட்ல 100 ஆம்பியர் இருந்தாலும் இந்த கான்ஸ்டன்ட் லாஸ் அக்கர் ஆகிட்டே தான் இருக்கும். திஸ் லாஸ் constant loss occurs when all load condition, for example load current of 50 amperes க்கு, load current of 100 amperes க்கு, load current of 5 amperes க்கு எல்லாத்துக்கும் இதே constant loss occur ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, என் மெஷினோட இந்த கான்ஸ்டன்ட் லாஸ்ன்றது மாறாதுப்பா, புரியுதா? ஸோ என்னோட மெஷினோட கான்ஸ்டன்ட் லாஸ்ன்றது மாறாது, இதே தான் நமக்கு இருந்துக்கும். ஓகேங்களா, இப்போ என்னோட செகண்ட் கண்டிஷனுக்கு வரேன். ஸோ இப்போ என்னோட செகண்ட் கேஸ்க்கு வாங்க. Determine efficiency when so load current of எவ்வளவுப்பா 50 amperes க்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம் load current of 50 amperes க்கு இருக்கிறப்ப efficiency கண்டுபிடிக்கணும். ஓகே, when load current of 50 amperes க்கு efficiency கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கேஸ்லயே நமக்கு என்ன தெரியும்? எஸ், இந்த கேஸ்லயுமே we have the variable losses தனியா கண்டுபிடிக்கணும். அடுத்ததா கான்ஸ்டன்ட் லாஸஸ் மாறாது. இப்பதான் நம்ம பார்த்தோம் எல்லா ஆர்மேச்சர் கரண்ட்டுக்குமே கான்ஸ்டன்ட் லாஸஸ் 480 வாட்ஸ் தான். அப்ப இந்த கேஸோட வேரியபிள் லாஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், IA ஸ்கொயர் இன்ட்டு RA. ஸோ இப்போ வேரியபிள் லாஸஸ் என்னப்பா? ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸோ வேரியபிள் லாஸஸ் நான் இங்கே கீழே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் லாஸை எழுதிக்கிறேன். ஸோ இந்த கேஸில் IA ஸ்கொயர் வந்து 50 ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அகெயின் இட் இஸ் ராங். நமக்கு என்ன தெரியும்? லோடு கரண்ட் தான் 50. அப்போ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் வேணும்னா IL மைனஸ் IF. அப்போ therefore 50 minus 2 that is 48. இதை நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஷண்ட் மோட்டாரு. ஸோ ஷண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் லோடு கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்டு ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபீல்டு கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கரெக்டா? IL மைனஸ் IF தான் IA. அப்போ இந்த கேஸில் IA இஸ் 48 ஸ்கொயர் தான். ஓகேங்களா, அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ வேரியபிள் லாஸ் ஈக்குவலன்ட் டு 48 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு அகெயின் 5/100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு விச் இஸ் 115 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சார். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் கான்ஸ்டன்ட் லாஸ்ன்றது நம்மளோட மெஷினில் 480 வாட்ஸ் இருக்குது. இப்போ என்னோட வேரியபிள் லாஸு 115 இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னோட டோட்டல் லாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. 450 480 580. ஸோ அடுத்ததா 595 வாட்ஸ். இது என்னோட டோட்டல் லாஸு. ஓகேங்களா, இப்போ என்னோட எஃபிஷியன்சியை கேட்குறாங்க. we need to find efficiency-னா ஸோ எஃபிஷியன்சி நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் லாஸஸ் டிவைட் பை இன்புட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ கிளியரா? ஸோ இல்லைனா நம்ம எப்படி எழுதலாம்? P out by P in அப்படின்னு எழுதலாம். ஸோ P out தான் என்னவா இருக்கும்? P out is P in minus losses அப்படின்னு சொல்லி வரும் divided by P in. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அதுதான். ஓகேங்களா, ஸோ P in டிவைட் ஆகிட்டு 1 வந்துடுது. ஸோ இப்போ இன்புட் பவராக எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். கரெக்டா? ஸோ இன்புட் பவர் என்னப்பா? ஸோ இந்த டியூரிங் த கேஸில் தான் நீங்கள் இன்புட் பவரை செக் பண்ணணும். ஓகே, ஏன்னா லாஸஸில் இங்கே தான் நீங்கள் எடுத்தீங்க. அப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் தான் இன்புட் P இன்புட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ வோல்டேஜ் இஸ் 300. ஸோ லோடு கரண்ட் இஸ் வாட்? 50. அப்போ P in என்னப்பா? 300 into 50 3 5 15 1500 வாட்ஸ். அவ்வளோதான் 1000. அப்போ P in வந்து நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன் 1500 வாட்ஸ் தான். 15000 வாட்ஸ், சாரி. ஓகே, ஸோ 15000 வாட்ஸ் P inன்றது. ஜஸ்ட் அப்போ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
1 minus 595 divided by 15,000 அவ்வளோதான். அப்போ 15,000லேருந்து 595 போட்டிங்கன்னா 14,005 divided by 600 போட்டிங்கன்னா 405 divided by 15,000 அவ்வளோதான் சார். இன்ட்டு 100% எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா. ஸோ இப்போ என்னப்பா இருக்குது 14 divided by 144 by 150 அப்படின்னு இருக்குது. ஸோ 6 டேபிளில் நமக்கு போச்சுன்னா திஸ் பிகம்ஸ் 25 வரும். ஓகே, ஸோ இது போச்சுன்னா என்னப்பா வரும்? ஸோ 24 அப்படின்னு வருதா? ஸோ இப்போ மேலேயும் 4 கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ 48 96 divided by 100. அப்போ ஆப்ஷன் இஸ் 96 percentile, நியரர் டு 96 percentile. எஸ், ஆப்ஷன் இஸ் நியரர் டு 96 percentile தான். ஸோ இப்போ பாருங்கள் ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ, தட் இஸ் 96% இஸ் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி டியூரிங் திஸ் கேஸ். இந்த கேஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேஸே எனக்கு கொடுத்துட்டாங்க, அந்த கேஸை யூஸ் பண்ணி என்னோட கான்ஸ்டன்ட் லாஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிளியரா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேஸே எனக்கு கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் லாஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ பை யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட் லாஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற பர்டிகுலர் கேஸ்க்கான லாஸஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தானே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ a 10 HP 600 RPM DC shunt motor draws a line current of 18 ampere at the 500 volt. Determine the efficiency of motor. So assuming 1 HP is a 735 watts. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன். ஸோ என்ன சொல்கிறாங்க? எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டாரை கண்டுபிடிங்க. ஸோ ஷண்ட் மோட்டாரு draws a line current of 180, அதாவது 18 into 500. ஓகேங்களா? ஸோ 18 into 500. ஸோ அடுத்ததா ஸோ மிஷினோட ரேட்டிங் என்னென்னா 1 HP into 1 HPன்னு கொடுத்துருக்காங்க, 10 HPன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மிஷினோட ரேட்டிங் இஸ் 10 HP. ஸோ அது வந்து எடுத்துக்கிற கரண்ட் என்னென்னா தட் இஸ் 18 into 500. அப்போ தேர்ஃபோர் எஃபிஷியன்சி நீங்கள் டேரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ P அவுட்டு டிவைடட் பை P இன்னு. ஓகேங்களா? ஸோ இன்புட் பவர்ன்றது இங்கே ஹெச்பியில் கொடுத்துருக்காங்கல்ல, தட் இஸ் த இன்புட் பவர். ஓகேங்களா? என்னோட ஹெச்பியில் கொடுத்துருக்கிறது இன்புட் பவர். ஸோ இங்கே கொடுக்கறது என்னோட ஆக்சுவல் அவுட்புட் பவர். ஸோ ஒர்க்காக கன்வெர்ட் ஆனால் என்னோட அவுட்புட் பவர். ஓகே, அப்போது 18 into 500 என்னப்பா? 8 9. ஆக்சுவல் சாரி நான் இதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஹெச்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஹார்ஸ் பவரில், இதுதான் என்னோட ஃபைனலாக லோட் எண்டில் இருக்குது. திஸ் இஸ் த மெக்கானிக்கல் பவர் அவுட்புட். ஓகேங்களா? இது என்னோட மெக்கானிக்கல் பவர் அவுட்புட்டு, இது என்னோட இன்புட் பவர், எடுத்துக்கிற பவர். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியர் புரியுதில்லை? இப்போ எஃபிஷியன்சி நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ எடுத்துக்கிற பவர் தான் தட் இஸ் இன்புட் பவர். இங்கே ஹெச்பின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் ஆல்வேஸ் அ அவுட்புட் பவர், மெக்கானிக்கல் பவர். ஓகே, அடுத்ததாக என்னோட எஃபிஷியன்சின்னா தட் இஸ் பி அவுட் பை பி இன். ஸோ பி அவுட் என்ன? 1 ஹெச்பி இஸ் 735 வாட்ஸு, 10 ஹெச்பி அப்போ 735.5 into 10. இன்புட் பவர் என்ன? 18 into 500. அப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 7355 டிவைட் பை கீழே என்னப்பா இருக்குது 18, 18,000 வரும், அதில் பாதி 9,000. ஓகேங்களா? ஸோ 9,000 into 100% நீங்கள் போட்டிங்கன்னா தட் இஸ் வாட் எஃபிஷியன்சி. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் 72 டிவைட் பை 90 அப்படின்னு போடலாம்ல. ஸோ எனக்கு 9 டேபிளால் போகும். திஸ் பிகம் 10 அண்ட் திஸ் பிகம் 8. பட் 8 விடையே கூட அதிகமாக இருக்குது. அப்போ விச் இஸ் 81 percentile. ஸோ 82.8ன்னு இருக்குது. ஸோ இங்கே 81 percentile தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 155. சரி 155யா? ஆமாம். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 7200, 155 டிவைட் பை 9000 அப்படின்னு போட்டிங்கன்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் 1% தான் வருதும்.
ஓகேங்களா? அப்போ 81.7% தான் சான்சஸ் அதிகம். எஸ், அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ எப்போவுமே ஹெச்பி அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா தட் இஸ் அ மெக்கானிக்கல் அவுட்புட் தான். ஓகேங்களா? ஃபைனலாக என்னோட லோடுக்கு டிரைவ் பண்ண போகிற ஒரு அவுட்புட் தான் ஹெச்பி. ஓகே, லைன் கரண்ட்ன்றது இன்புட் கரண்ட். ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் நம்ம ஸோ நெக்ஸ்ட் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டாலும் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஈஸியான கொஷின் தான். நான் பொறுமையாக உங்களுக்கு எலாபரேட்டாக சொன்னதுனால வேணா டைம் அதிகமாக இருக்குமே தவிர நீங்களாக பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக ஆகாது. ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி நியூமரிக்கல்ஸாக இருக்கும். ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி டைம் கன்சியூம் ஆகாத மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் நமக்கு 6:30 சிங்க்ரனஸ் மெஷின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 6:30க்கு மெஷின்ஸ் கிளாஸில் பார்ப்போம்ப்பா. ஸோ தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து உங்களுக்கான கரெக்டான ஆன்சர்ஸையோ உங்களோட நீடையோ நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூப்பா.